ஐயா, அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். சிவாய. ஐயா, ஓதுவமூர்த்தி ஐயா, வகுப்பு தொடங்கி அருள் செய்ய பெருமானே. அவர் வரலையா? அவர் வரலையோ? ஆமா. ஓதுவாருங்கப்பா. போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, கிளாஸ்க்குள்ள வராம. என்ன ஐயா? ஐயா, சாஸ்திர வகுப்பு மறந்துட்டீங்களா? இங்க போட்டுட்டு போயிருக்கலாம். வரீங்களா? ஆமாய்யா, நீங்க தொடங்கிட்டு அப்புறம் போயிருக்கலாம், மறந்துட்டீங்க. சிவாய நம. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. ஒரே நிமிஷம் ஓதுவமூர்த்தியோட வந்துருப்பாரு. சிற்றம்பலம். ஐயா, ஐயா, ஓதுவமூர்த்தியா, வகுப்பு தொடங்கி அருள் செய்யுங்க. சிற்றம்பலம். தொடங்கி அருள் செய்யுங்க. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்து அறிந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம். நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீ திருவேட்களத்து உள்ளுரை தொன்று பொற்சடையானை தொழுமீனே. சிற்றம்பலம். ஐயா, சிவாயம். சிற்றம்பலம். முப்பொருளின் இயல்பும் ஓரியல்பானுவலாது
முறை வெவ்வேறாய் செப்பு சிவாகமங்களின் பொருள் ஒருமை பெற உணர்த்து திறமும் நூலை ஒப்ப விரியாப்பதனில் சித்தி எனும் வழி நூலாய் ஒளிர் பிற்காலத்து இப்புவியோர் தெளிந்து உய்ய மொழிந்த அருள் நந்தி சிவன் இணைத்தாள் போற்றி. அறுவரை சமயத்தோர்க்கும் அவவர் பொருளாய் வேறாம் புரியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறிகிறந்திறங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவொழியாது நின்ற சிவனடி சென்னி வைத்தாம். திருச்சம்பலம். நண்பர்களே, சிவஞான சித்தியாரை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய திருவருளை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி சிவகாமி அம்மையுடனாகிய பலவான பெருமானது கருணையினால் அருவான்மை நாயன்மார்களால் நாம் படித்து வருகிற இந்த ஞான நூலை கேட்டு சிறுமுனியம் பெறுகிற தொடர்களின் திருப்படிகளையும் திருவருளையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, சிவஞான சித்தியாரில் நாம் 5ஆம் நூற்பாவை சிந்தித்தோம். 5ஆம் நூற்பாவது சொல்லப்பட்ட கருத்து பதியாகிய இறைவன் உயிர்களுக்கு எந்த வகையிலே கருணை செய்கிறது என்பதை பற்றி 5ஆம் நூற்பாவில அழகாக நம்ம சொன்னார். இறைவன் உயிர்களுக்கு அவரவர்கள் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப அறிவை கொடுப்பான். ரொம்ப அருமையான பகுதிங்க. சிவஞான சித்தியார்ல நமக்கு அறிவு எப்படி வருகிறது என்பதை பற்றி ஒரு நல்ல தீர்ப்பு. அவரவர்களுக்கு அவரவர்களின் கண்மை இயல்புக்கு ஏற்ப இறைவன் அந்த அறிவு விளங்கும்படியாக செய்கின்றான். இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அறிவு விளங்கும்படியாக இருக்காதே, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதற்கு காரணம் அவரவர்களினுடைய கர்ம அனுபவம் தான் என்பதை தொண்டர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இனி அதுக்கடுத்தது ஆன்மா சிவன் அறிவிக்க அறியக்கூடிய இயல்பை உடையதே என்பதை அருமையாக நமக்கு காட்டினார். அப்ப ஆன்மா சிவன் அறிவிக்க ஆன்மா அறியக்கூடிய இயல்பை உடையது என்பதை நாம் தர வேண்டும். அப்படியான அறிவிக்க ஆன்மாக்கள் அறிகின்றன. இனி சிவன் ஆன்மாக்களுக்கு மாயா காரியங்களான உடம்பை கொண்டு நமக்கு அறிவுறுத்துவார் என்று நமக்கு உரையாசிரியர் அருமையா காட்டுகிறார். அது மட்டுமல்லாமல் சிவன் உயிருக்கு உயிராக நின்று உணர்த்துவான் என்ற பாடல் தான் சென்ற முறை 235வது திருப்பாவது சென்ற வகுப்புல படித்தோம். நல்ல பாட்டு. கருவியும் பொருளும் காட்டும் காலமும் கருமம் தானும் உருவமும் அளவும் நூலும் ஒருவரும் உணர்த்தலின்றி அருவனாய் உலகமெல்லாம் அறிந்து அவை ஆக்கி வேறாய் ஒருவனே உயிர்கட்கு எல்லா உயிருமாய் உணர்த்தி நிற்பன். இப்ப இறைவன் உலக உயிர்கள் எல்லாவற்றை உலகத்தை பற்றியும்
உயிரை பற்றியும் அறியக்கூடிய வல்லமை உடையவன். அந்த இறைவன் தான் உயிருக்கு உயிராக நின்று உயிர்களுக்கு உணர்த்துவான். ஆன்மா எதன் வழியாக அறிகிறதே என்பதை 234வது பாடலில அருமையா காட்டினார். கருவியால், கொஞ்சம் 34வது பாடல் மட்டும் காமிங்க. கருவியால், பொருளால், காட்டால், காலத்தால், கருமம் தன்னால், உருவினால், அளவால், நூலால், ஒருவர் உணர்த்தலானும் அருவனாய் உண்மை தன்னில் அறியாது நிற்றாலும் ஒருவனே எல்லாம் தானும் உணர்த்துவன் அருளினாலே. அப்ப ஆன்மா இந்த சகல நிலையில இருக்கிற பொழுது கருவிகரணங்களினுடைய உதவியால் அது அறியும். கேவல நிலை இருக்கிற பொழுது ஆன்மா எதையும் அறியாது. ஆக கேவலம் சகலம், கருவிகள் கூடாத நிலை, கருவிகள் கூடியிருக்கிற நிலை. இந்த மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குவோம். கேவலம் என்பது இறைவன் உயிர்களுக்கு கருவிகரணங்கள் கொடுக்காத காலம், ஆணவ மலம் மட்டும் உயிரை மறைத்துக் கொண்டிருக்கும். அறிவதற்கு தேவையான எந்த கருவியும் இருக்காது. அது கேவல நிலை. இனி கருவிகரணங்களை இறைவன் கொடுத்து சகல நிலைக்கு அருள் செய்வார். அப்படி சகல நிலையையும் கேவல நிலையையும் அறிய வல்லவன் இறைவன். அந்த இறைவனே கருணை கூர்ந்து பொறி முதலியவற்றையெல்லாம் ஆன்மாக்களுக்கு கொடுத்து ஆன்மாக்கு அறிவிப்பன் என்று 234வது பாட்டு கருவிகரணங்கள் மூலமாக இறைவன் மாயா சம்பந்தமான உடம்பு கருவிகளை வைத்துக் கொண்டு உணர்த்துவான். சரி, இப்ப கேவல நிலை என்பது என்ன? கருவிகரணங்கள் இல்லாமல் இருப்பது. சகல நிலை என்பது என்ன? கருவிகளோடு கூடியிருப்பது. இந்த ரெண்டையும் அறிய வல்லவன் யார்? முதல்வன் ஒருவன் தான். அந்த முதல்வன் தான் உயிருக்குயிராக என்று உணர்த்துவான் என்பதை 234வது பாடல்ல காட்டி. 35வது பாடல்ல இதே செய்திய சொல்லி கருவியும் பொருளும் காட்டும் காலமும் கருமம்தானும் உருவமும் அளவும் நூலும் ஒருவரும் உணர்த்துதல் இன்றி ஆன்மா அவைகளின் மூலமாக அறிவித்திருக்கின்றன. ஆனால் இறைவனுக்கு இது எதுவும் தேவையில்லை. இன்னொருத்தர் அறிவிக்க வேண்டியதும் இல்லை. ஒருவன் உணர்த்துதல் என்றே அருவனாய், அருவம் என்பது சுதந்திரமுடையவனாய், உலகமெல்லாம் அறிந்து, ரொம்ப முக்கியம், உலகத்திலே இருக்கிற உயிர்கள் எல்லாம் அறிந்து, பிறகு அவை ஆக்கி, ஆக்குதல்னா தோற்றுவித்தல், உயிர்களுக்கு உடம்பு முதலிய கருவிகரணங்களை வினைக்கு ஏற்ப ஆக்கி, பிறகு வேறாய் அப்படி அந்த பொருள்கள் ஆக்குகிற பொழுது அதிலே விருப்பு வெறுப்பு அடையாமல் உயிர்களுக்கு எல்லா உயிருமாய், உயிர்களுக்கு எல்லாம் உயிராக இருப்பார். அப்ப உடம்பு இயங்குவது எதனால்? இந்த உயிரால். உயிர் இல்லைன்னா உடம்பு இயங்காது. அந்த உயிரை இயக்குபவன் கடவுள். உயிருக்கு உயிராக இருக்கிறார். அப்படி இருந்து உணர்த்தி நிற்பன். இப்ப இறைவன் கேவலத்துல உயிர்கள் கடக்கிற பொழுது இறைவன் சூக்கும ஐந்தொழில் ஆகியவற்றை செய்வான். இனி சகல நிலையில தூள் ஐந்தொழிலை செய்வான்.
இனி அதிசூக்கும ஐந்தொழிலை ஆன்மாவுக்கு உணர்த்துகிற பொழுது செய்வான் என்றெல்லாம் நம்முடைய உலகசிரியர்கள் இதுல விரித்து காட்டுவதை நாம் சென்ற வகுப்பில நாம் பார்த்த பாடல். இனி 236வது பாடல் என்று சிந்திக்க வேண்டும். இறைவன் மாயா காரியங்களை கொண்டு உணர்த்துகிற பொழுது அவன் வேறுபாடு அடைய மாட்டானா, விகாரம் அடைய மாட்டானா என்றால் விகாரம் அடைய மாட்டான். அதான் அடுத்த பாடல். இறைவன் தன் சன்னதி கண் உலகின் தன் சேட்டை என்னும் மறைகளும் மறந்தாய், மறைகளும் மறந்தாய், மாயை மறுவிடான் சிவன் அவன்கண் உரைதரா அசேதனத்து அவன்கண் அசேதனத்தால் ஒழுகு உடை உயிர்கட்சியெல்லாம் நிறைவரன் சன்னதி கண் நீடு உணர் உதிக்குமன்றே. கடைந்த இறைவன் சன்னதி கண் என்பதை மட்டும் முதல்ல பாருங்க. இறைவன் இறைவன் என்ற சொல்லுக்கு எல்லா இடங்களிலேயும் நிறைந்து இருப்பவன், நிறைந்து இருப்பதால் அவனுக்கு இறைவன். சன்னதி சன்னதி என்றால் அவன் முன்பு என்று பொருள். முருகன் சன்னதி போயிட்டு வந்தீங்களா, அம்பாள் சன்னதி போனீங்களா அப்படின்னு கேட்டா முன்னால போய் வணங்கி வந்தீர்களா என்று அதற்கு பொருள். அப்ப இறைவன் தன் சன்னதி கண் அவருடைய முதல்வனுடைய திருமுன்பு உலகின் தன் சேட்டை என்னும் மறைகளும் மறந்தாய். உலகத்துல இருக்கக்கூடிய சடப்பொருள் சுத்துப்பொருள் இந்த ரெண்டிலேயும் உலகம் காரியப்படும் என்று வேதங்கள் சொல்லுகின்றன. சடப்பொருள் சுத்துப்பொருள் இந்த ரெண்டு உலகத்தில் இறைவன் முன்புதான் செயல்படும். இது சிவஞான போத நூற்பாவில 31வது உதாரணம் என்பாவில மன்னு சிவன் சந்நிதியின் மற்ற உலகம் சேட்டித்தது என்னும் மறையின் இயல் மறந்தாய். அது அப்படியே மெய்கண்டாரிடத்துல வெண்பாவை வாங்கி கொண்டு அருணதி சிவாச்சாரியா வெண்பாவில என்ன பாடுறார் மெய்கண்டார்? மன்னு சிவன் சந்நிதியின் மற்ற உலகம் சேட்டித்தது என்னும் மறையின் இயல் மறந்தாய். வேதங்கள் எல்லாம் சிவபெருமானின் முன்பு சித்துப்பொருளும் அசத்து பொருளும் செயல்படுகின்றன என்பதை அதை அப்படியே வைத்துக் கொண்டு அருணந்தியார் இறைவன் தன் சன்னதி கண் உலகின் தன் சேட்டை என்னும் மறைகளும் மறந்தாய். இப்ப சடமும் சித்தும் பிரபஞ்சமாக காரியப்படும் என்னும் வேத வாக்கியத்தை மறந்துவிட்டாய். சிவன் மாயை மறுவிடான். முதல்வன் எல்லா இடங்களிலேயும் வியாபித்து நிற்கின்றார். எனவே அவன் மாயையை பொருந்த வேண்டிய அவசியமில்லை. மாயை என்ன செய்யும்? உயிர்களுக்கு விளக்கு போல துணை செய்யும். ஆணவம் என்ன செய்யும்? உயிரின் அறிவை மறைக்கும். இப்ப இருளாய் இருக்கிற இடத்துல விளக்கு வைத்தா எப்படி சிறிது விளக்கம் கிடைக்கிறதோ அதை போல ஆணவ மலத்திலே அழுந்தி கிடக்கிற ஆன்மாக்களுக்கு விளக்கு போல மாயை குத்தினான் இறைவன். ஆனால் அந்த மாயை இறைவன் மாயையில போய் சேரமாட்டான். எனவே மாயை பொருந்தார். சிவன் மாயை மறுவிடான். அடுத்து அசேதனத்தால் அவன் கண்
அசேதனத்தால் அவன் கண் உரைதரா. அந்த மாயை சடம். சடம் என்ன? அறிவில்லாத பொருள். மாயை சடமான காரணத்தினால் அறிவுடை பொருளாகிய சிற்றினிடத்தில மாயை போய் பொருந்தவே பொருந்தார். இவன் பேரறிவுடையவன். அந்த அறிவில்லாத பொருள் அது போய் சுவாமி இடத்துல போகுமா? சொல்றது அறிவு இருக்கிற நாமே மனிதர்களே அறிவுடையவர்கள் தானே. அறிவுடைய நாமே இறைவனை பற்றி அறியாத பொழுது இறைவனை போய் வணங்குவதில்லை. எத்தனை பேர் இறைவனை வணங்காமல் தன் காலத்தை வீழ்நாளாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள், எண்ணி பாருங்கள். அப்ப அவர்களுக்கு அறிவிருந்தும் கூட தெளிவு இல்லை. அப்ப அறிவு இருக்கிற ஆன்மாவே போய் இறைவனை வணங்காத பொழுது அறிவில்லாத மாயை வணங்குமா? அசேதனத்தால் அவன்கள் உரைதரா. அந்த மாயை சடமான காரணத்தினாலே சேதனம் அப்படின்னா அறிவு. அசேதனம் என்றால் அது சடம் என்று பொருள். அந்த முதல்விடத்துல போய் மாயை குறித்தார். உரு உடை உயிர்களுக்கு எல்லாம், அதாவது உயிர்களுக்கு மாயையிலே இருந்து தனு கரண புவன போகங்கள், அப்படி மாயையின் காரியமாக இருப்பதுதான் இந்த தனு கரண புவன போகங்கள். எனவே உருவுடை உயிர்களுக்கெல்லாம் அந்த தனு கரணங்களை பொருத்தி இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நிறை பரன் சன்னதி கண். நிறை பரன், பரன மேலானவன், எங்கும் நிறைந்திருப்பவன். சிவபெருமான் இல்லாத இடமே கிடையாது. நிறை பரன் சன்னதி கண், அப்படி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பெருமானது அந்த அருளினாலே சன்னதியினால் நீடு உணர்வூதிக்கும் அன்றே. உயிர்களுக்கு கண்மத்துக்கு ஏற்ப ஏகதேச அறிவால் அன்றி வியாபக அறிவு. கொஞ்சமா வியாபக அறிவு கிடைக்கும். முதல்வனாகிய இறைவன் மாயா காரியங்களை கொண்டு உயிர்கள் உணர்த்துவன். அப்படி உணர்த்துவதற்கு என்ன அளவை பிரமாணம் என்றால் அது அனுமான பிரமாணமே அல்லாமல் ஆகம பிரமாணம் சான்றார். ஆகமங்களிலேயும் சொல்லுகின்றன, அனுமானத்தாலேயும் நீ உணரலாம். எனவே அந்த உணர்வே சுவாமியினுடைய திருமுன்பு சன்னதி கண் உண்டாகும். அப்படி உண்டாகிற பொழுதே இறைவன் எந்த விதமான இன்பதுன்பம் அடைய மாட்டார். உதாரணமா மருத்துவர் இருக்கிறார், அவர் அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவர். பல நோயாளிகள் போகிறார்கள். நோயாளிக்கு நோயினுடைய துன்பத்தால் வருத்தமும் நோய் நீங்கியதால் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆனால் மருத்துவருக்கு அந்த இன்ப துன்ப மகிழ்ச்சி இருக்காது. நம்ம இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணவருக்கு நோய் நீங்கிடுச்சேன்னு இருக்கும், அல்லது ஐயோ இது துன்பம் வந்துருச்சே என்று கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் ஒரு நோயால் துன்பப்படுகிற நோயாளி அளவே மருத்துவருக்கு இருக்காது. அதே சமயத்தில் அந்த நோய் நீங்கிய பிறகு அந்த நோய் நீங்கிய நோயாளிக்கு இருக்கிற மகிழ்ச்சி மருத்துவருக்கு இருக்காது. அது போல இறைவனுக்கு எந்த விதமான விருப்பு விகாரம் கிடையாது. அவன் வேறுபாடு அடைய மாட்டான் என்று 236வது பாடலிலே அருமையா காட்டுகிறார்.
அப்ப மாயா காரியங்களை கொண்டு உணர்த்துகிற பொழுது இறைவன் விகாரப்பட மாட்டார். நீ அடுத்த பாடல்ல உயிருக்குயிராக நின்று உணர்த்துகிற பொழுது விகாரமடைய மாட்டார். இப்ப ரெண்டா பிரிச்சுட்டார் அருளந்தி சிவாச்சாரியார். இந்த மாயா காரியங்களை கொண்டு உணர்த்துவார். காப்பிக்கு சக்கரை பத்துச்சா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? காப்பிய காதுல ஒண்ணு தெரியுமா என்ன? நாக்குல ஊத்துறாங்க. கொஞ்சம் டிகாஷன் போடுங்க. இது ஒண்ணும் ஃபில்டர் காப்பி இல்லையோ, நாக்குல தான் தெரியும். அப்ப இதை கொண்டு உணர்த்துக்கிற பொழுது சக்கரை பத்துல பத்துச்சு நமக்கு தெரியுது. இந்த அளவு கடவுள் கிடையாது. கடந்து நிற்கிறான். எனக்கு இந்த புண்ணியத்தை செய், இந்த பாவத்தை அனுபவி என்று கொடுப்பார். அப்பொழுது இடங்கள்லாம் மாயாகாரியங்களை கொண்டு உயிர் அறிவுடைய கொடுத்தும் உயிருக்கு உயிராக என்று அவர் உணர்த்து வருவதும் இதை செய்கிற முதல்வன் வேறுபாடு அடையப்பட்டார், விகாரம் அடையமாட்டார். அடுத்த பாடல்ல 37வது பாடல்ல காட்டுகிறார். உலகமே உருவமாக, நல்லா பாட்டுங்க, உலகமே உருவமாக யோனிகள் உருப்பராகி இளமுறை ஞானம் கிரியையுள் கரணமாக அறிவினையாக்கி அறிந்து நல்ல மிகு தொழில்களோடு நாடகம் நடத்தி இந்த உடம்புல பலவிதமான வேறுபாடு, மனித உடம்பு, 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 பலவிதமான அப்படி அந்த பலவிதமான வேறுபாடுகளோடு உடம்பை கொண்டு நாம் அறிவு, விருப்பம், தொழில், இச்சை, ஞானம், கிரியை ஆகிய அறிவை கொண்டே நாம் இந்த உலகத்தில் அதே மாதிரி என்ன செய்வான்? எப்படி உயிர்ப்புகிறார் என்று உணர்த்துகிறார் என்றால் உலகமே உருவமாக, இந்த உலகம் எத்தனை உலகம் என்பதை அருமையாக நம்முடைய பெரியவர்கள் காட்டுகிறார். 224 இந்த உலகத்தினை கலந்து இருக்கிறார். காலாக்கிபுரம், புஷ்பாண்டபுரம், வைணவபுரம், புவனம், அனந்த புவனம், புரோதன புவனம், புவனம், பனீந்திர புவனம், இப்படியாக 224 223 அநாத புவனம், 224 அநாசிரித புவனம், புவனங்களையும் நமக்கு கேக்குதா? அப்படி 224 குணங்களும் அவனுடைய படிவம் உலகமே உருவமாக. 224 குணம் அவனுடைய உடம்பு குணமாக இருக்கின்றார். யோனிகள் உருப்பதாக 84
பெருமானுக்கு அடையப்பட்டதாக இருக்கின்றன. நமக்கு கூட போல அவருக்கு நூற்றி 24 குணம் நமக்கு அவயப்பட்டிருப்பதை போல 84,100,000 ஜோதிடம் நம்முடைய உடம்பில் இருக்கிற உயிர் மூன்று பொருளை வைத்துத்தான் செயல்படுகின்றன. அதை சுவாமி உத்தரமாக கொண்டு அழகில்லா உயிர்களுக்கெல்லாம் அறிவியலை ஆட்சி எண்ணிறந்த உயிர்கள் இறைவன் ஒருவன் உள்ளது. உயிர்கள் பல, இறைவன் ஒருவன், உயிர்கள் பல. அதனால சிவம் உயிர் அடைநிலை என்று பாடினார். உயிர்கள் பல, அழகிலா உயிர்களுக்கெல்லாம் எண்ணிறந்த உயிர்களுக்கு அறிவினை ஆட்சி அந்தந்த வினைக்கேற்ப அந்தந்த பொருள் மேல இச்சையை உண்டாக்கி கிரியை செய்து ஞானத்தை கொடுத்தார். இதற்கு ஏற்ப வினைக்கு ஏற்ப அப்படி ஆக்கி 5 நலம் மிகு தொழில்கள் சுவாமி செய்யக்கூடிய தொழில் இருக்கிறதே நலம் மிகு தொழில்கள். யாருக்கு நலம்? சிவபெருமானுக்கு அல்ல, உயிர்களுக்கு. அன்பர்கள் சிந்தையில் கொள்ளப்பட்டு நலம் மிகு தொழில்கள். இந்த நலம் என்று சொல் நல்ல மிகு பாடல் என்று காட்டுகிறோம். ஒரு உயிருக்கு நலத்தை நிரூபிக்கக்கூடிய மந்திரங்கள் தேவாரம். நல்ல மிகு பாடல், நல்ல மிகு தொழில்கள். அங்கே தேவாரம் படிக்கிற ஆன்மாவிற்கு நலத்தை உறுதியாக்கும். நீங்க நலமிகு தொழில்கள் என்றால் சிவபெருமான் உயிர்களுக்காக உடம்பு முதலிய கருவிகள் உயிர்கள் ஆகியவற்றை படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் செய்கின்றார். படைத்தன என்ன? எந்த உயிருக்கு எந்த உடம்பு மூலம் அவரை அழிக்கணுமோ அதை படைத்தார். எந்த உயிர்களுக்கு அந்த கருவிகளை எப்படி காக்கணுமோ அப்படி காத்தார். எந்த உயிர்களுக்கு எது தேவையில்லையோ எந்த உயிர்களுக்கு வினை நீங்க பெற்று அனுபவித்து கழிக்கணுமோ தேவையில்லாதவரை மறைப்பார். அவன் அருள் செய்வார். அப்படி அவன் செய்யக்கூடிய தொழில்கள் 5 தொழில்கள். 5 அதிசூக்குமாய் தொழில் என்று பெயர். 5 தொழில். அந்த தொழில் எதை கொடுப்பதே? நல்ல மிகு 5 தொழில்கள். அந்த தொழில்களோடு நாடகம் நடிப்பன். அப்படி அந்த கூத்தை அருமையாக செய்வார் என்று வலிமையான பகுதி. அதிலே உலகமே உருவமாக அறிவுரையாக்குவார். எந்த உயிர் எந்த வகையில் இயக்குகிறதோ அந்த முறையில தான் உடம்பு கரணம் ஆகியவை தொழிற்படும். தண்ணி சாப்பிடலாம் அந்த உயிர் நினைச்சால் உடம்பு ஆய்ப்பார். கை தனிய போயிடும். அப்போ உயிர் என்கிற வழிதான் உடம்பும் கரணங்கள் செயல்படும். அதை போல உரங்கள் மூலமாகவும் யோனிகள்
இப்படும் உடம்பை இயக்குவது உயிர், உயிரை இயக்குபவர் கடவுள். உயிரை இயக்க உயிர் உடம்பின் வழியாக கர்மங்களை அனுபவிக்கும். இந்த உண்மை சைவ சித்தாந்தத்திற்கு அடிப்படையாக இருப்பது. அதனால் இந்த திருப்பாடலில் அழகில்லா உயிர், உயிர்களுக்கு அறிவினை ஆக்குவான். எல்லா உயிர்களுக்கும் இருவினைக்கு ஏற்ப உடம்பை அவர் ஆக்கி அடுத்து அரங்கத்து நடிக்கும் நாடகம். அந்த நாடகத்துல உருவம், உறுப்பு, மரணம், பயன், இறைவன் ஆடக்கூடிய நடனம் பரம நாடகம். அதாவது பதஞ்சலிக்கருடைய பரம நாடகம் என்று இதம் சலிப்பு நின்று என்கிற வேண்டாமும் மணிவாசக பெருமான் கீர்த்திக்கிறவல்ல பரம நாடகம் என்று காட்டுகிறார். இறைவன் உயிர்களுக்காக சிதாகாசமாகிய அவட்டத்திலே பரம நாடகமாக நடிக்கின்றார். அப்படி நடிக்கிற ஒருவன் வந்து அசித்து பிரபஞ்சம் தூர உருவமாகவும் சுத்து பிரபஞ்சம் உறுப்புகளாகவும் நிச்சயமாக அவனுக்கு கரணங்களாகவும் உயிர்களுக்கு இருப்பனை பல பரிவாகவும் ஒரே அறிவியலை ஆக்குகிறார். அதுவே உயிர்களுக்கு பயன். உயிர்கள் அந்த கரணங்கள் வாயிலாக உறுப்புகளை இயக்கும். இந்த தூர உணர்வு கொடுத்துட்டு ஏகவே அறிவை பெறும், முழு அறிவை பெறாது. உதாரணமா இந்த உயிர் செயல்படுத்த நல்ல முந்திரிக்கை சாப்பிட மனம் முந்திரிக்கை பற்றும் அந்த கரணத்தில் சித்தம் சிந்திக்கும். ராத்திரி முந்திரிக்கை சாப்பிடலாம். புத்தி உறுதிப்படுத்த நான் சாப்பிட்டேன், சாப்பிடல. அகங்காரம் உள்ளுக்குள்ள எழும். அப்ப கேட்க எடுத்து தப்பா சாப்பிடுவோம். அப்ப அந்த கரணங்கள் உயிர்கள் செயல்படுகிற பொழுது அந்த கரணம் நினைக்கும். அதன் வழியா கை தப்பாவை போட்டோம். அந்த பொருளை எடுத்து பொருளை வாயில போட்டோம். இப்படி இந்த உணவை இப்ப சாப்பிடலாம், நல்லதா கெட்டதா முழுமையா தெரியாது. ஓரளவு தோராயமா ஏகத்தை தள்ளி விடுத்தேன். அந்த ஏகத்தை அதுபோல சிவபெருமானும் தன்னுடைய செய்யாமல் கிரியைகளால் உயிர்களை இயக்கி பிரபஞ்சத்தோடு செலுத்தி வியாபார அறிவு தலைப்பட சூக்கும பஞ்சகிருத்தியத்தை தொழிற்படுத்துவார். அப்படி செய்கிற பொழுது உடலோடு என்று தொழிற்படுத்தலும் அந்த அந்த உயிர் உடலோடு தொழிற்பட்டாலும் கூட உயிர் வேறு உடம்பு வேறாக இருக்கும்.
என்று இந்த உயிராக என்று மருத்துவராக அவன் அடைய மாட்டான் என்பதை 237வது பாடல். இனி 238வது பாடல்ல இப்படி இறைவன் உயிர் உயிராக நின்று உணர்த்துகிறானே, அதனால் அந்த உயிருக்கு என்ன பயன், என்ன ப்ராஃபிட், என்ன பயன் என்பதை இந்த பாடல் தெரிந்து கொண்டு ஓரோ ஒன்றாக சென்று தெரிந்து கொண்டிருந்தார். இந்த உயிர்களுக்கு இறைவன் உள்ளே வினைக்கு ஏற்ப உணர்த்த உணர்ந்து கொண்டு வினைக்கு ஏற்ப உணர்ந்து கொண்டு ஓரோ ஒன்றாக சென்று, அதாவது கண் வழியா, காது வழியா, மூக்கு வழியா, நாக்கு வழியா சென்று 5 புலன் பற்றி காது வழியா ஓசை, தோல் வழியா ஊறு, கண் வழியா உரு, நாக்கு வழியா சுவை, மூக்கு வழியா நாற்று. இப்படி 5 புலன் பற்றி குறித்திடும் உணர்வினோடு இந்த சத்தம் முதலாக சிலவற்றை கேட்கும், சிலவற்றை உணரும், சில உருவத்தை பார்க்கும், சிலதை சுவைக்கும், சிலதை அப்படி துடிப்பிடுகிற பொழுது அந்த ஆன்மாவிற்கு ஏகதே பரிசுதான் கிடைக்கும். பூபாலராகம் அப்படின்னா ஒரு ராகம் கொடுக்கும். அவருடைய ராத்தியார் சட்டையை போட்டுவார், அவருடைய அந்தரல் பற்றி இருப்பார், அவருடைய ராத்தியார் அவருடைய பற்றி இருப்பார். இப்படியே ஒருவன் முடிக்கிறான். கடைசியா நிற்பார் சிவபெருமான். என்ன அவர் தான் குருமாவிற்கெல்லாம் குருநாதராக அவருடைய பண்ண இந்த பேரு ஏகதேச போது சாமி என்ன செய்வார், ஓரமும் கொடுத்தி அந்தந்த பொருளாக இந்த பண்பை அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு போட்டா நல்ல காரம் நல்ல சட்னி 3 போண்டா 5 போண்டா சாப்பிட்டு அவன் தான் கொடுக்குறான். 2 சப்பாத்தி, இட்லி, மேற்கோள் கொண்டு சொன்னேன். உலகத்தில் இருக்கிற அத்தனை துன்பங்களும் அத்தனை இன்பங்களும் எனக்கு ஏற்ற பெருமான் கொடுத்து யோனி தெரித்திடும் அதுவும் செய்தே. இந்த பிரபலம் நினைக்கிறான் அடுத்த பிரபல நல்ல உயர்ந்ததா, அதுக்கடுத்த பிரபல உயர்ந்ததா, அதுக்கடுத்த பிரபல உயர்ந்ததா கொடுத்ததை மறந்து மறுபடியும் புல்லா கூடா புழுவா மரமா இப்படி அந்த ஆன்மா மாறி மாறி பிறந்து உலகம் யோனி தெரிந்திடும் அதுவும்
பிள்ளைகள் 6 பிள்ளைகளுக்கும் ஒரே மகள் கொடுத்தா சில பேருக்கு 10 சில பேருக்கு அவரவர்களுடைய வயிறு கொள்ளவோ அதுக்கு தக்கவாறு அதை போல அவரவர்கள் செய்த விளையவளவோ அதுக்கு தக்கவாறு அதைத்தான் யோனி துரிஞ்சிட்டும் அதுக்கும் செய்யும் செய்து எப்படி செய்வார் செய்தி கண்டே முக்கியம் அவரவர் கண்மம் நோக்கி அவரவர் செய்த பாவம் நோக்கி அதை செய்தி கண்டே உயிர்களுக்கெல்லாம் விரிந்திடும் அறிவு காட்டி அப்படி அந்த உயிர்களுக்கெல்லாவற்றிற்கும் ஏகதேச அறிவு மாறுபடியா செய்து வியாபக அறிவை நிகழ்விப்பார். மிகப்பெரிய அவர் என்ன செய்தார்? முதல்ல வருகிற பிள்ளைகளுக்கு 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிறகு ஒரு நாள் அந்த தலைமை ஆசிரியர் படிக்கு 1ஆம் வகுப்பில் படித்தவர் தலைமை ஆசிரியர். இந்த தலைமை ஆசிரியர் பல ஆண்டுகளுக்கு முன்னால 1ஆம் வகுப்பு படித்து தலைமையாக இருக்கிறார். 1ஆம் வகுப்புல என்ன அறிவு? ஏகதேச அறிவு. தலைமை ஆசிரியர் அறிவு 1ஆம் வகுப்பு மாணவர்களை காட்டிலும் சிவபெருமான் முற்றறிவு. அவன் பேரறிவாளர். அவர் சுவாமி என்ன செய்வார்? 238வது பாட்டை காமிங்க. இன்னது நிறைவாக உயிர்களுக்கெல்லாம் புரிந்திடும் அறிவு காட்டி யாவது அறிவு பாட்டை அறிவு விளக்கம் வர முடியாம கேவலத்துல கிடந்தன. மாயையின் மூலமா கருவிகரணங்களை கூட்டி கருவிகரணங்களின் அறிவை கொடுத்தான். அந்த கருவிகரணங்களின் அறிவை விளக்கிய கொடுத்தான். அதிலே இருந்து மறுபடியும் உயிர்கள் வியாபக அறிவை பெறுகிற அளவு பக்குவமாக்கினார். அப்படி வியாபக அறிவை அறிவும் காட்டி வீட்டையும் அழிப்பதும் வீடு வேறே புத்தி பேரின்பம் இறைவன் இப்படி உயிர்களுக்கு மாயை சம்பந்தமாக இருக்கக்கூடிய கருவிகளை கொண்டு உயிருக்கு அறிவை உணர்த்துகிறார். அந்த உயிருக்குள்ளே இருந்து உயிரை செலுத்துகிறார். அப்படி உயிருக்குள்ளே இருந்து உயிரை செலுத்தி உயிருக்கு கருவிகரணங்கள் மூலமாக ஏகதேச அறிவை கொடுத்து பிறகு வியாபக அறிவை கொடுத்து பிறகு பேரின்பத்தை கொடுப்பார். உயிர்களுக்கு உயிராக இருந்து உணர்த்துவதால் கிடைக்கக்கூடிய பயன் புத்தியாகிய பேரின்பம். 238வது பாடலிலே வீட்டையும் அழிப்பன் அவருக்கு பேர் போட்டாங்க. இறைவிட மேலோன் உலகப் பொருளை காட்டிலும் உயிர் பொருளை காட்டிலும் அதுக்கு மேல இருக்கிற பக்குவ
சாஸ்திர நூல்கள்ல முன்னோர் இல்லா முன்னோர் என்று காட்டுவார். முன்னோர் இல்லா அந்த பெருமானுக்கு சிவம் என்று பெயர். அந்த சிவம் தான் இதை நமக்கு செய்கின்றன என்பதை அந்த ஏகதேச அறிவை கொண்டே ஆன்மா இந்த துன்பங்களை அனுபவித்து இருவரை ஒப்புவர வியாபக அறிவு வரும். அந்த வியாபக அறிவால் பரப்பூர்வமாகிய வீட்டுப்பத்தை அவர் பெறுவார் என்று கொஞ்சம் பழக்கமில்லாததால் சிரமப்பட்டிருக்க ஒரு முறைக்கு முறைப்படித்தான் அது தெளிவாகும். மீண்டும் ஒரு முறை பாடலுடைய கருத்து சொல்கிறேன். இறைவன் உடம்பு முதலிய கல்விகளை உடம்புக்கு மாயிலை என்று கொடுத்து உயிருக்குயிராக இருந்து அப்படி உயிருக்குயிராக இருந்து உணர்த்துகிற பொழுது அந்த அறிவை கொண்டு துன்பங்களை அனுபவித்து இருவரை ஒப்பும் மலபரிபாகம் வரும். அப்படி இருவரை ஒப்பும் மலபரிபாகம் எப்ப வருகிறதோ அப்பவர் அந்த ஆன்மாவுக்கு யாரோட அறிவு வரும். இருவரை ஒப்பும் மலபரிபாகம் வராத வரை ஆன்மாவுக்கு ஏகதேச அறிவுதான். அப்படி அந்த ஆன்மா வியாபக அறிவை பெறும். அந்த அறிவின் மூலம் ஆன்மா புத்தி கொடுப்பவர் மேலோ இந்த அவர்களுக்கு செய்த திருக்குறள் ஆகியவற்றை மீண்டும் வழங்கி இன்றைய வகுப்பை அதை இறைவன் கிடைக்கக்கூடிய பயன் புத்தியாகிய பேரின்பம் என்ற நினைவோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். செம்மை நலம் அறியாத சிதடரோடும் உம்மை மல மறுபிடித்து முதலாய முதல்வன் நம்மையும் பொருளாக்கி அம்மை எனக்கு அருளியவாறு
போற்றி